பிரைஸ் தி லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. ஏசாயா 51:23 உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமென். இந்த நாள்ல இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தை பாருங்க. சில நேரத்துல உங்க வாழ்க்கையில இப்ப கூட நீங்க தத்தளிப்பின் அனுபவத்துல போயிட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கை தத்தளித்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம். திடீர்னு உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு உங்க வாழ்க்கை ஒரு தத்தளிப்புக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். இல்லைனா நீங்க ஆண்டோட கேட்காம சில காரியம் பண்ணதுனால சில கடனுக்குள்ள போய் தத்தளிப்புக்குள்ள இருக்கலாம்னு பாருங்க. நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில தத்தளிப்பின் அனுபவத்தை வச்சு உங்களை சில மனிதர்கள் நிந்திக்கலாம். சில நேரத்தில் பிசாசு உங்களை நிந்திக்கலாம், உங்களை சஞ்சலப்படுத்தலாம் பாருங்க. உங்க மேல குற்றமாக உங்களுக்கு குற்ற உணர்வு கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்னைக்கு உங்க கையை விட்டு அவர் எடுத்து போட போகிறார். அப்ப என்ன செய்ய போறாரு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக வழக்காடி உங்களை யாரெல்லாம் சஞ்சலப்படுத்தினாங்களோ, அது மனுஷனா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி, பிசாசுடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு விரோதம் எழும்புற மனுஷ சக்திகளாக இருந்தாலும் சரி, உங்க கையிலேருந்து ஆண்டவர் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்க சத்ருவின் கையில கொடுக்க போறார். அதாவது என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரம் இதோட உங்க வாழ்க்கையில முடிந்து போக பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடி உங்க சத்ரு கையில அந்த தத்தளிப்பை கொடுக்க போகிறார். உங்களை சஞ்சலப்படுத்தினவங்க கையில அதை உங்களுக்கு கொடுக்க போறார். நீங்க அதை பார்க்க போறீங்க. உங்களை யாரெல்லாம் சஞ்சலப்படுத்தினாங்களோ அவங்க கையில ஆண்டவர் தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுக்க போறார். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதோட தத்தளிப்பின் பாத்திரம் உங்க வாழ்க்கையிலிருந்து எடுபட்டு போகிறது. இனி உங்க வாழ்க்கையில துதியும் சத்தமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். God bless you. ஆமென்.